அதிமுகவும் திமுகவும் கூட்டணி வைக்க போகிறாங்களா? பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு. ஐயோ, சீக்கிரமாகவே 2 பேரும் சேர்ந்து கூட்டணி வைக்க போகிறாங்க, தாவேக்காவை எதிர்க்க போகிறாங்க, அவங்க தான் ஆட்சி மலரப்போகிறது அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு வதந்தி. அது ஒரு சையாப்ஸ், அப்படி இல்லைன்னா வதந்தி, கான்ஸ்பிரசி தியரி, எப்படி வேணாலும் சொல்லலாம். அப்படின்னா இதை பரப்புனது யார்? இது பரப்புனதுனால கிடைத்த நன்மைகள் என்ன? இல்லைப்பா, தாவேக்காவை ஒழித்து கட்டுவதற்காக 2 திராவிட கட்சிகளும் சேர்ந்து ஏதாவது பிளான் பண்ணுறாங்களா? இல்லை அவங்களுடைய எம்எல்ஏக்கள் தாவேக்காக்கு ஆதரவு கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களை ரிசோர்ட்டில் வச்சு அடைச்சி வச்சுருக்காங்களா? இப்படி பல கேள்விகள் தமிழ்நாடு அரசியல் சார்பாக பலருடைய மனதில் இப்போது எழ ஆரம்பித்திருக்கலாம். இவ்வளவு பெரும்பான்மை கிடைத்த பிறகும், தனியாக ஒரு கட்சி 108 சீட்டை வின் பண்ண பிறகும் ஏன் நம்மளால் ஆட்சி அமைக்க முடியலை? உண்மையான ஜனநாயகம் என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இது கூடவே நான் உங்ககிட்ட கேட்குறேன். அதுக்கான எக்ஸ்பிளனேஷனையும் கொடுக்குறேன். இது ஆழமான அரசியல் சதுரங்கம். நம்ம ஊர்லலாம் ஒரு பெரிய காமெடி ஒன்று நடந்துக்கிட்டே இருக்குது. அதாவது ஜனநாயகம் அப்படிங்கிறது மக்கள் யாரை தேர்வு செய்கிறார்கள் அப்படிங்கிறத பொறுத்து தான் அமையும் என்கிற அந்த நம்பிக்கை தான். 107 108 நபர், அதாவது மொத்தம் 234 பேரில் 107 108 நாம் வின் பண்ணிட்டோம். அதே மாதிரி அந்த பக்கமாக இருக்கிறவங்க ஒரு 57 58, இந்த பக்கமாக இருக்கிறவங்க ஒரு 74 73ன்னு வச்சுக்கோங்களேன். இந்த கணக்கெல்லாம் பார்க்கும்போது 108 வின் பண்ணவங்க தானே அவங்க தானே ஆட்சி அமைக்க வேண்டும் அப்படின்னு கேட்டால் இல்லை, பெரும்பான்மை கிடையாது, 119 பேர் வரணும் அப்படின்னு சொல்லி அதுக்கான தேடுதல் வேட்டையில் தான் இப்போ தாவேக்கா ஈடுபட்டு இருக்கு. அதில் காங்கிரஸ், நான் உனக்கு தாரேன் 5 எம்எல்ஏ, உங்களுக்கு ஆதரவு தருகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க. அவங்களுடைய லெட்டர்ஸில் அவங்க சைன்லாம் போட்டு ஆதரவு கொடுத்துட்டாங்க. அப்போ 107 108 அப்படிங்கிறது 113 வரை ஆயிடுச்சு. இன்னும் 5 சீட் அப்படிங்கிறது எப்படி, யார் கொடுக்க போகிறா? சிபிஐயா, சிபிஐஎம்மா, விசிகாவா அப்படிங்கிற பல கேள்விகள் நடந்துக்கிட்டே இருக்கு. இதற்கு நடுவில் தான் அதிமுகவும் திமுகவும் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்காங்க. இது மட்டும் நடக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு சாரார், நடந்தே தீர வேண்டும், எப்படியாவது தாவேக்காவை ஒழிப்பதற்கு திராவிட கட்சிகள் ஆட்சிக்கு செய்ய வேண்டும், 2.5 வருஷம் திமுக 2.5 வருஷம் அதிமுக, இப்படி இருந்தால் தான் சரி வரும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பேர். இல்லை, இது ஒரு புரளி அப்படிங்கிறதே தெரியாமல் ஏகப்பட்ட பேர் இதெல்லாம் பேசிக்கிட்டே இருந்தாங்க. இந்த புரளியை பரப்பி விட்டது யார் அப்படிங்கிற கேள்விக்கு 3 விதமான ரீசன்ஸ் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. முதல் ரீசன் யாராக இருக்கும் அப்படின்னு கேட்டால் அது திமுகவாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதற்கு காரணம் அவங்க அந்த தியரியினுடைய அந்த ரீசன்ஸ் என்னெல்லாம் தெரியுமா? ஒன்று, திமுகவை விட்டு காங்கிரஸ் வெளியேறிட்டாங்க, போதும், உங்களால் நான் அனுபவித்ததெல்லாம் போதும், இனி உங்கள் கூட்டணியில் நான் நிற்க முடியாது, உங்கள் கூட்டணியில் நான் இருந்தேன்னா பிஜேபி உள்ளே வந்துடும் பாய், அதனால் நான் என்ன செய்கிறேன், தாவேக்காக்கு என்னுடைய ஆதரவை தெரிவிக்கிறேன் அப்படின்னு சொல்லி காங்கிரஸ் வெளியேறிட்டாங்க. காங்கிரஸ் வெளியேறின கொஞ்சம் நேரத்திலேயே அங்கே விசிகா, நாளைக்கு நாங்கள் எங்களுடைய உயர்மட்ட குழுக்களை வைத்து பேச்சுவார்த்தை நடத்தி அதன் பிறகு அறிவிப்புகளை வெளியிடுகிறோம் அப்படின்னு சொல்லி திருமாவளவன் அவர்கள் சொல்ல, வன்னியரசு அவர்கள் சொல்ல, அப்போது நாளைக்கு விசிகாவில் பேச்சுவார்த்தை நடக்க போகுது. சிபிஐ சிபிஎம் எங்ககிட்ட வந்து அவங்க கேட்டாங்கன்னா நாங்கள் விசிகா கூட சேர்ந்து ஆலோசித்து முடிவெடுப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது இந்த 3 கட்சிகளும் சீக்கிரமாக திமுகவை காலி பண்ணிவிட்டு தாவேக்கா பக்கம் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற அந்த சிக்னல் அப்படிங்கிறது கிடைக்கிது. இந்த சிக்னல் கிடைச்ச உடனே திமுகவுக்கு பெருத்த ஒரு 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 அள்ளு விட்டுருக்குமா இல்லையா? அப்போ என்ன செஞ்சுருப்பாங்க, நீங்கள் போனீங்கன்னா காங்கிரஸ் மாதிரி தான் இருக்க வேண்டியிருக்கும், நானும் அதிமுகவும் உங்களுக்கு எதிராக என்ன செஞ்சிருவோம், களம் புகுந்து விடுவோம், நாங்கள் ஆட்சி அமைத்து விடுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு மிரட்டலை கொடுப்பதற்காக இருக்கலாம். இதுதான் ஃபஸ்ட் தியரி. செகண்ட் தியரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இல்லை இது அதிமுக தான் கொடுத்துருக்கணும், ஏன்னா ட்ரிகர் பண்ணிட்டாங்க தாவேக்கா. செங்கோட்டையின் வழியாக அதிமுகவினுடைய எம்எல்ஏக்களை கவர்வதற்காக பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது நடந்துட்டுருக்கு. இந்த பேச்சுவார்த்தை நேரடியாக நடக்காமல் மறைமுகமாக நடக்கிறதுனால எடப்பாடியார் ரொம்ப பெரிய அளவில் ட்ரிகர் ஆகிட்டார். அதனால் நம்ம இவங்ககிட்ட போகிறதுக்கு நான் திமுகட்டே போயிடுவேன்ப்பா அப்படின்னு சொல்லியிருப்பார். அதை தான் இங்கே பெருசாக பேசிட்டாங்க, திமுகவுடன் கூட்டணி வைக்க போகிறார் எடப்பாடியார் அப்படின்னு சொல்லி அப்படி அந்த செய்திகளை பரப்பிட்டாங்க, தலைப்புச் செய்தியாக மாறிடுச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் இருக்காங்க. இது செகண்ட் தியரி. 3வது தியரி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேறு யாருமே கிடையாது, ஆதவ அர்ஜுனா மற்றும் அவங்களுடைய அந்த ரூட் அப்படிங்கிற நிறுவனம்லாம் இருக்குல்ல, அவங்க தான் இதை பரப்பி விட்டுருப்பாங்க. இதை ஏன் பரப்பி விட்டுருக்க வேண்டிய தேவை இருக்குது? தாவேக்காவை வீழ்த்துவதற்கு திராவிட கட்சிகள் ஒன்றிணைந்து விட்டார்கள், லயாலா மணி, நாஸ்ட்ரடாமஸ் ஆஃப் பொலிட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட பேர்
விஜய் அவர்களை எதிர்ப்பதற்காக திராவிட கட்சிகள் ஒன்றிணையும் அப்படின்னு சொல்லி அவர் பேசின வீடியோக்களெல்லாம் எடுத்து போஸ்ட் பண்ணி வேற லெவலில் ஒரு 2 மணி நேரத்தில் இன்டர்நெட் உலகமே சும்மா அதிர்ந்துருச்சு. இன்டர்நெட் உலகம் மட்டுமா, மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவிலேருந்து எல்லாருமே டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. டிஎம்கே ஏடிஎம்கே அலையன்ஸ், அப்போ தாவேகாவினுடைய நிலைமை என்னவாகும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பரபரப்பாக பேசிகிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் இதெல்லாம் ரசிச்சிருந்திருப்பாங்க தாவேகா. காரணம், அவங்க பரப்பி விட்டது தானே தேர்ட் தியரி அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அவங்க ஏன் இதை சொல்லியிருக்கணும் அப்படின்னு கேட்டால், அதாவது மக்கள் மத்தியில் விஜய் அவர்களை எதிர்ப்பதற்காக 2 பேர் கண்டிப்பாக ஒன்று சேர்வார்கள். அவங்களுக்கு வெக்கம், மானம், சூடு சொரண, அரசியலில் கொள்கை, கோட்பாடு, சித்தாந்தம் இது எதுவுமே இல்லாத நபர்கள் அவங்க. ஸோ ஒரு கட்சியை வீழ்த்துவதற்காக 35 கட்சிகள் ப்ளஸ் இந்த பக்கமாக ஒரு 7 கட்சிகள் அப்படின்னு சொல்லி ஒரு 42 கட்சிகள் ஒன்றிணைந்து ஒருத்தனை வீழ்த்திட்டாங்க, கொஞ்சம் பாருங்கள் மக்களே அப்படின்னு சொல்லி மக்களிடம் அனுதாபம் வாங்குவதற்கும் மக்களிடம் இதை ஒரு பெரிய பேசு பொருளாக மாற்றுவதற்கும் தாவேகா இதை செஞ்சுருக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தியரி. இந்த 3 தியரியின் அடிப்படையில் தான் இந்த டிஎம்கே ப்ளஸ் ஏடிஎம்கேனுடைய பேச்சுவார்த்தை அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடியும். சரி, இது யாருக்கு பெரிய அளவில் நஷ்டமாகி விட்டது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து ஆட்சி அமைக்க முடியாது. அதை ஏன் நான் சொல்லிடுறேன், அதை கணக்குப்படியே தானே நம்ம சொல்லியாக வேண்டும். அதிமுக தனியாக ஜெயித்த சீட்டுகளின் எண்ணிக்கை 47, திமுக தனியாக ஜெயித்த சீட்டுகளினுடைய எண்ணிக்கை கிட்டத்தட்ட ஒரு 57ன்னு வச்சுக்கோங்க. மீதம் இருக்குங்க எல்லாமே அவங்களுடைய கூட்டணி கட்சிகள், உபரி கட்சிகள், அவங்களுடைய சின்னத்தில் போட்டியிட்டவங்க அப்படின்னு சொல்லி தான். ஸோ 47 + 57 அப்படின்னு சொல்லும்போது ஒரு 105 இடங்கள் தான் கிடைக்குது. இப்போ இந்த 105 இடங்களை வைத்து டிஎம்கேயும் ஏடிஎம்கேயும் சேர்ந்து கூட்டணி செஞ்சிருவாங்களா அப்படின்னு கேட்டால் கிடையாது. அப்போ ஏடிஎம்கே கூட பாமக உள்ளே வரணும் ஒரு 4, அப்போ 109 ஆகும். அப்போ திமுக கூட அடுத்ததாக அவங்களுடைய காங்கிரஸ் வர வேண்டும், சிபிஎம் வர வேண்டும், விசிகா வர வேண்டும். அப்போ இவங்க எல்லாருமே ஒன்றிணைய வேண்டும். ஆனால் பாமக இருக்கிற இடத்துல நான் தான் இருக்க மாட்டேனே அப்படின்னு சொல்லி விசிகா சொல்லியிருக்காங்க. ஆமாம், இல்லை பிஜேபி உள்ளே வந்துருச்சுன்னா நானும் இருக்க மாட்டேன்லன்னு சொல்லி சிபிஎம்மும் விசிகாவும் சொல்லியிருக்காங்க. அப்போ அதிமுகவுக்கு ஒரு வழியே கிடையாது, பிஜேபியை கழட்டி விடணும். பிஜேபி போ வெளியில் வா, பாமக அதிமுக இப்போ ஒரு கூட்டணி போடலாமான்னு கேட்டால் மறுபடியும் பாமக இருக்கிற கூட்டணியில் நான் தான் வரமாட்டேன்னு சொல்லியிருக்கேனே அப்படின்னு சொல்லி விசிகா சொல்லுவாங்க. விசிகாவை பொறுத்த வரைக்கும் அங்கே 2 சீட்டு, இந்த பக்கமாக 4 சீட்டு பாமக. யாரை தூக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒருவேளை பெரும் தலைகள் முடிவு செஞ்சாங்கன்னா விசிகாவை தான் தூக்கணும். விசிகாவை தூக்கிட்டா சிபிஐ சிபிஎம் நாங்களும் வெளியேறிவிடுவோம் அப்படின்னு சொல்கிற ஒரு மிரட்டல் கொடுக்கறதுனால பாமகவை தூக்கி விட்டுருவாங்க. இப்படி ஒரு அலையன்ஸை வச்சு அந்த அலையன்ஸே ரொம்ப தகிடுதோம் அப்படிங்கிற லெவலில் தான் இருக்கும் என்பதால் திமுக அதிமுக இணைந்தாலும் இங்கே ஆட்சி நடத்த முடியாது என்பது காலத்தால் நாம் எழுத வேண்டிய உண்மை. புரிஞ்சதா உங்களுக்கு? இந்த வீடியோ போட்டதுக்கான நோக்கம் புரிஞ்சதோ? ஏகப்பட்ட பேர் ஏகப்பட்ட தியரி வழியாக நமக்கு நிறைய விதமான பொய்யான செய்திகளை பரப்பி வருகிறார்கள். நிறைய கான்ஸ்பிரசி தியரியை, ஏகப்பட்ட ரூமர்ஸை சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அதில் எதுவுமே வீழாமல் தெளிவாக யோசிக்கக்கூடிய மனநிலைமையில் நம்ம இருக்கணும். சரி, அப்போ ஒரு காலதாமதம் ஏற்படுகிறது. இன்றைக்கி கூட பாருங்களேன், கடைசியாக நேற்று நைட்டு, அதாவது நீங்கள் காலையில் பார்த்துட்ருப்பீங்க, நான் நைட்டு வீடியோ ஒரு 2 மணி, ஒரு 1:30 மணி, விடிய காலையில் 1:30 மணிக்கு ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். அது என்னென்னா, விஜய் அவர்களுடைய கான்வாய் வாகனம் எதுவுமே இல்லை, தனியான வண்டியில் விஜய் அவர்கள் புறப்பட்டு வருகிறார் அப்படிங்கிற ஒரு செய்தி. அப்போ அந்த செய்தியை பார்க்கும்போது எதுக்கு கான்வாய் வாகனங்கள் அப்படிங்கிற ஒரு தாட் வந்துச்சு. பட் அதுக்கான சொல்யூஷன், அதுக்கான ரீசன் என்ன அப்படிங்கிறத என்னால் இன்னும் கண்டுபிடிக்க முடியல. ஒருவேளை இன்றைக்கி காலையில் அடுத்த வீடியோ போடும்போது அதுக்கான ரீசனை நான் சொல்லிடுறேன், இல்லை இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு அதுக்கான ரீசன் புரிஞ்சிருக்கலாம். ஸோ இங்கே ஆளுநர் அவர்கள் பெரும்பான்மை நிரூபித்தால் மட்டும்தான் நீங்கள் ஆட்சி அமைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டாரா? அப்படி சொன்னதற்கான ரீசனை அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, 108 அப்படின்னு சொல்லி இவங்க வின் பண்ண இடத்தை மட்டும் காண்பித்திருந்தால் ஒருவேளை ஆளுநர் அவர்கள் தனிக்கட்சியாக பெரும்பான்மையாக 107 108 இடங்களில் வின் பண்ணியிருக்கப்பா அவள் ஆட்சி அமைத்துக்கொள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க போல். ஆனால் காங்கிரஸுடன் சேர்த்து 5, அப்போ 113ன்னு சொல்லி காண்பிச்சிருக்காங்க. தனிக்கட்சியாக இருந்தால் ஓகே சொல்லியிருப்பாங்க. ஆனால் கூட்டணி கட்சியாக 113 காண்பிக்கும் போது 118 இல்லையே, அதை முழு பெரும்பான்மையை காண்பியுங்கள் அப்படின்னு சொல்லி ஆளுநர் அவர்கள் சொல்லியிருக்க வாய்ப்புகள் இருக்குது. ஆளுநர் அவர்கள் சொல்லாமல் இருந்தால் கூட விஜய் அவர்கள் என்ன நினச்சிருப்பாரு, நாம் இப்போ ஆட்சிக்கு ஏறினா நாளைக்கு எப்படினாலும் நமக்கு சரவல் கண்டிப்பாக இருக்கும், ஏன் நம்ம பெரும்பான்மையான அந்த எம்எல்ஏக்களை வைத்து விட்டு ஆட்சி அமைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அவரும் யோசித்திருக்கலாம். அப்போ அதுக்கும் 2 விதமான தியரியை நம்ம இங்கே பார்க்க முடிகிறது. ஸோ எது எப்படி இருந்தாலும் ஆட்சி அமைப்பதற்கு டிலே அப்படிங்கிறது வந்துக்கிட்டே இருக்கும்போது குதிரை பேரங்கள் பேசப்படும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை தடுப்பதற்காக தான் அதிமுகவினுடைய எம்எல்ஏக்கள் தனியாக ஒரு ரிசோர்ட்டில், அதுவும் எங்கே புதுச்சேரியில் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு செய்தி. திமுகவினுடைய எம்எல்ஏக்கள் தனியாக இன்னொரு ரிசோர்ட்டில் சென்னையில் எங்கேயோ தங்க வைக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற வேறொரு செய்தி.
இந்த ரிசோர்ட்டில் இவங்க எம்எல்ஏக்கள் தங்க வைக்கப்பட்டிருப்பதன் தேவை என்ன? அதிமுகவை பொறுத்த வரைக்கும் எஸ்பி வேலுமணி, சிவி சண்முகம் அவர்கள் நம்ம தாவேக்காக்கு ஆதரவு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மாதிரியான ரூமர் வெளியானது. பட் சிவி சண்முகம் அவர்கள் சொன்னாங்க, இல்லை கட்சியினுடைய மேலிடம் சொல்வது தான் எங்களுடைய தாரக மந்திரம், அதனால் நாங்கள் அப்படிலாம் டிஸ்கஸ் பண்ணலை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் ஆனாலுமே அங்கே இருக்கக்கூடிய ஒரு 10 எம்எல்ஏவை இங்கே எடுத்துட்டாங்கன்னா தாவேக்காக்கு ஈஸியாக ஆட்சி அமைக்க முடியும். ஆனால் அதுக்கு முன்னாடி திமுகவும் அதிமுகவும் என்ன செய்வாங்கன்னா, தாவேக்காவினுடைய எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்க பார்ப்பாங்க. ஒன்று அவங்கள ராஜினாமா செய்ய வைக்கலாம், அப்படி இல்லைனா ஒரு பெரும் தொகை கொடுக்கலாம். பெரும் தொகை கொடுத்து நீ நமக்கு ஆதரவாக இருந்திருப்பா, டிஎம்கேக்கும் ஏடிஎம்கேக்கும் ஆதரவாக இருந்திருப்பா அப்படின்னு சொல்லலாம். பட் அதை எம்எல்ஏ கட்சி தாவுதல் தடை சட்டம் அப்படிங்கிறது கொஞ்சம் அதுக்கான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் கொடுக்கறதுனால ராஜினாமா செஞ்சுக்கிட்டு எனக்கு இது வேணாம், 5000 கோடி 2000 கோடி வாங்கி செட்டில் ஆகிற மனுஷங்கள் இருந்தாங்கன்னா அதை கொடுக்கறதுக்கு தயாராக ஒரு கட்சி இருந்துச்சுன்னா, ஸோ இதெல்லாம் ஒரு விதமான யூகங்கள் மட்டும்தான். இந்த மாதிரி தாவேக்காவை உடைப்பதற்கு திமுக வேலை செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றன. எது எப்படி இருந்தாலும் இந்த காலதாமதம் அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் ஜனநாயக படுகொலை. அதை விசிகா, சிபிஎம் நினச்சாங்கன்னா முடிச்சிருக்க முடியும். பட் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, எஜமானனை விட்டுட்டு நாம் எப்படி அங்கே போக முடியும், நாளைக்கு பின்னைக்கு நம்ம எஜமானனை பார்க்கணுமா வேண்டாமா அப்படின்னு சொல்லி ஒருவேளை திமுக விட்டு வர்றதுக்கு அவங்களுடைய மனசும் அவங்களுடைய ஃபினான்ஷியல் சிச்சுவேஷனும் இடம் கொடுக்காமல் போயிருக்கலாம். பட் அதையும் தாண்டி மக்கள் இதெல்லாம் பார்த்துட்டு தானே இருக்காங்க. நீங்கள் விளையாடுற விளையாட்டு, எந்த மாதிரி கோல் விளையாடுறீங்க, எப்படிலாம் கோல்மால் பண்ணுறீங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம மக்கள் பார்த்துட்டு தானே இருக்காங்க. மக்கள் நல்ல முடிவெடுப்பாங்க. அடுத்த 5 வருஷத்துக்கான அரசியலை இப்போதே மக்கள் புரிய ஆரம்பிச்சிருப்பாங்க. யங்ஸ்டர்ஸ் இந்த அரசியலை உன்னிப்பாக கவனிப்பதால் நிச்சயம் இதற்கான பதிலும் சீக்கிரமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம நம்புவோம். ஸோ ஓவராலாக இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் அரசியல் சதுரங்கத்தில் இணைந்திருங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.